வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நேற்று நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். இதை பல தடவை பேசியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு கடந்த 2 வாரங்கள்ல நேத்து ஒருத்தர், அதுக்கு முன்னதாக ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியோட ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். நேத்து உள்ள அவருடைய ஜாதகம் எடுத்து வைக்கல. ஓகே. ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட நான் எப்படி ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்றது அந்த வர்றவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்றீங்க, இது ரிலேட்டடான அமைப்புல இருக்கீங்களா, உங்களோட எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி, பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கீங்களா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுதான் ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஜாதகத்தை என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்த விஷயம், கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் பார்க்காதீங்க, ஜாதகருக்கு பலன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அதனால அந்த ஒரு விஷயம் எப்போதுமே இருக்கும். அப்ப ஜாதகம் போட்டோடனே பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கீங்களா, இல்லைண்ணே பிறந்த இடத்துல இருக்கீங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ரிலேட்டடான வேலையில இருக்கீங்களா, இல்லைண்ணே. எது சொன்னாலும் இல்ல இல்ல இல்லைன்னாரு. என்ன பிரதர் சொல்றீங்கன்னு ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறேன். லக்ன சந்தியில பிறந்திருக்காரு. லக்ன சந்தி அப்படின்னா கடக லக்னம் 0 டிகிரி. ஓகேங்களா? டைம் 12:25 மிட் நைட்ல கொடுத்திருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் பின்னாடி போட்டுட்டு பார்த்தா மிதுன லக்னமா இருந்தாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சரமாரியான கேள்விகளை கேட்பேன். என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க தெரியும். அடுத்து ஃபர்ஸ்ட் நான் கேள்விதான் கேட்பேன். இதா அப்படியா 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 அப்படின்னு கேட்குற விஷயத்துக்கெல்லாம் ஆமாண்ணே 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 சொல்லிட்டு லாஸ்டா பர்சனல் கேள்வி அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் கேட்பேன். ஓகேங்களா? அப்புறம் அந்த மாதிரி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அந்த ஜாதகத்தை பாக்குறேன். அப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற டைம் நிச்சயமா மிக துல்லியமானதா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, எப்படிங்க இதை தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய 8-12 அமைப்பு சுபத்தன்மையில இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களால பிறந்த இடத்துல இருக்க முடியாது. அது ரொம்ப துல்லியமான அமைப்புல இந்த விஷயத்த நீங்க பார்த்துடலாம். அண்ட் செகண்ட் திங், நீங்க செய்யக்கூடிய தொழில் அமைப்பு. அடுத்ததாக உங்களுக்கு குழந்தை பிறந்த அமைப்புகள். எப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, எப்போ உங்களுக்கு திருமணம் ஆனுச்சு, இது மாதிரியான தசாபுத்தி அமைப்புகள்ல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக உங்களின் அவயோக தசையில நீங்க நெகட்டிவான தன்மையை அனுபவிச்சிருப்பீங்க, யோக தசையில நீங்க நல்ல தன்மையை அனுபவிச்சிருப்பீங்க. இது மாதிரியான விஷயங்களை மென்ஷன் பண்ணி ஒரு உதாரணம். சரி, கடக லக்னமா இருந்தா எப்போ அவங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, சுக்கிரதசை சனி, சுக்கிர புத்தி சனி புத்தி, சுக்கிரதசை சனி தசை, இந்த காலகட்டங்கள்ல அவங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. மிதுன லக்னமா இருந்தா எப்போ அவங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, செவ்வாய் திசையில அவங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அப்ப இது மாதிரியான விஷயத்த அவங்களோட செக் பண்ணி அந்த ஜாதகத்தை இவருதான் ஜாதகர் அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நான் ஜாதகம் பாக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்காக ஒரு வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். நான் அந்த ஒரு அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருப்பீங்களா, நான் இல்லை நான் அப்படியே ரொம்ப எலும்பா இருப்பேன், 45 கிலோல இருந்து கஷ்டப்பட்டு 48 கிலோ வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இல்ல அவங்க கிட்டயும் நான் அதான் கேட்டேன். பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கீங்களா, இல்ல. ஓகே, அப்படின்னா நீங்க கண்டிப்பா தனுசு லக்னமே இல்ல. அப்புறம் அப்படியே பார்த்து ஒரு ஒரு 15 நிமிஷம் பின்னாடி போட்டோன்னே விருச்சக லக்னமா இருந்தாங்க. 80 சம்திங்ல பிறந்தவங்க. விருச்சக லக்னம். இப்போ எலும்பா இருப்பீங்களா, ஆமா. வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையும் கத்தி மாதிரி வீசுவீங்களா, ஆமா. லாயர் ஆகணும்னு ஆசை இருக்கா, ஆமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது அப்படியே துல்லியமா இருந்துச்சு. அந்த ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூல்ல இருக்கனால அது பண்ண முடியல. ஆனா அந்த விஷயத்தை எதுக்கு இதை எடுத்து போடுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு நீங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு. நமக்குங்க துல்லியமான ஜோதிடம் தேவை. ஜோதிடம் என்னது, நம்மளோட எதிர்காலத்துல இதை பண்ணலாமா, எனக்கு இந்த விஷயம் வருமா, எனக்கு இந்த விஷயம் வராதா, அதை கேட்கறது தானே. எனக்கு சரி, எப்படி பொதுவா திருமணம் ஜாதகம் பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் வேலை விஷயத்துக்காக வரீங்க. அஷ்டம சனி ஜென்ம சனியில கடக கும்பராசிக்காரர்களும் இப்ப மீனமும் சிம்ம ராசிக்காரர்களும் வரவும் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப இது கோச்சார அமைப்பில் நீங்க தான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு அதிகமா வர போறீங்க. அதுல அடுத்த கட்டமாக எனக்கு வேலை என்ன வேலைனா கிடைக்கும், என்ன படிக்கலாம், எப்ப கல்யாணம், எப்போ குழந்தை, என்ன குழந்தை, எனக்கு திரும்ப குழந்தை இருக்கா, இல்ல நான் மெடிக்கல் ரீதியா ட்ரை பண்ணுமா, என்னுடைய குழந்தைக்கு எந்த நிலையில இருக்கு, இது மாதிரியான தன்மைகளை ப்ரொஃபஷனல்ஸே டாக்டர்ஸே கேட்கறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜோதிடத்தை சரியான முறையில தான் கையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்காக இதை இந்த மாதிரி நமக்கு ஓகே, நம்ம ஒரு வழியில போறோங்க, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை விட்டுட்டு போயிடணும்ல. அந்த மாதிரி பிக் பண்ணி நடந்து போறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நமக்கு தேவையில்லாத இந்த யோகம், அந்த காரணம், அந்த திதி சூன்யம், இதெல்லாம் தேவையில்லைங்க ஜோசியத்துக்கு. நீங்க என்னவா இருக்க போறீங்க அப்படின்றதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு மிக துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா?
அதுல உங்களுடைய லக்னம் மிக அடிப்படையானது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.